இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யம் தாலுகா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 500 பேக் சார் போட்டிருக்காரு. ஒரு வருஷத்து ஃபீல்டுங்க இது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதை அறுவடை பண்ணுறாங்க. இந்த பேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி எவ்வளோ சார் இருக்கும்? இப்போ ஒரு ரூபா வச்சு 2 ரூபா வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன சார் ரீசனு? நான் எக்ஸ்பெக்டட் ஈல்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 4 கிலோ ஒரு பேக் எடுக்கலாம். 3 ரூபாய்க்கும் இன்னொரு 3 ரூபாய்க்கும் இடையில கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் வச்சிருந்தாங்க. இவ்வளவு வளர்ச்சி ஆகும்னு எங்களுக்கு தெரியல. சன்லைட் வந்து 2 பக்கமும் பட்டுச்சுன்னா நல்ல ஈல்டு அதிகமா வரும். இது 3 ரூபா வச்சதுனால உள்ள ஈல்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மண்ணு கொட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாணி எரு கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மண்ணு கொட்டணும். ஒரு லேயர் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் மண்ணு, அப்புறம் சாணி, இது 5 லிட்டர் தண்ணியில நம்ம இது பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுல எடுத்து நாத்து எடுத்து அதுல போடுறாங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெடணும். ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இது நெட்டிருக்காங்க. எதனால 3 நடுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒன்று இந்த இடத்துல நெட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடும்போது வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிவேர் கல்டிவேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வெட்டிவேர் கல்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தில் வந்து அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதிக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் கல்டிவேஷன் வந்து உற்பத்தி பண்ணுறதால ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் மூலியமா, நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் இருக்கு, இது மூலியமா வந்து ஒரு விவசாயம் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃபீல்ட்ல வந்து அதோட சாப்ளிங்ஸ் வந்து நடுவாங்க. இதுல 2 மெத்தட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் இது 2 மெத்தடுங்க. இப்ப அது இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் பிவிசி பைப் இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா வச்சு அதுல சாப்ளிங்ஸ் வச்சு அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ பண்றாங்க. இந்த ஃபீல்டு எங்க இருக்குதுன்னா நம்ம வேதாரண்யம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். வேதாரண்யத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் குறவப்புலம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் தாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டு இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருக்க சாயில் எப்படி ஃபில் பண்றாங்க, அது இல்லாம எவ்வளவு இடைவெளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம காட்டு உரிமையாளர் திரு ரத்தினராஜா சார் அவர்களிட வந்து நம்ம முழு விவரங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க, ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரத்தினராஜா. இங்க வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யம் தாலுகா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு குறவப்புலங்கிற கிராமம். இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ வெட்டிவேர் கல்டிவேஷன். நாங்கள் ஒரு வெட்டிவேர் வந்து தமிழ்நாடு முழுக்க கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நிறையா நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அதில் ஒரு நிறுவனத்தை நான் செலக்ட் பண்ணி அதுலேருந்து சீட்லிங் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது அவங்க தான் சொன்னாங்க க்ரோ பேக்கில் பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைரெக்டாக ஃபீல்டில் பண்ணுறதை விட. டைரெக்டாக ஃபீல்டில் பண்ணும்போது நிறையா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், அதாவது நடைமுறை செலவுகள்லாம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால க்ரோ பேக்கில் அவங்க R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி க்ரோ பேக்கில் பண்ணலான்ட்டு சொன்னாங்க. அதனால் அவங்களோட அறிவுரையின் பேரில் ஒரு 500 க்ரோ பேக் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பரீட்சை முறையில் போன வருடம் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் போட்டோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11-12வது மாதத்தில் பயிர் இப்போ இருக்குது. இந்த ஃபீல்டு தானே சார் அது? இப்போ இந்த ஃபீல்டு தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஃபீல்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 500 பேக் சார் போட்டிருக்காரு. ஒரு வருஷத்து ஃபீல்டுங்க இது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இதை அறுவடை பண்றாங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்ட் 2 ஒன்று போடலாம். இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேக் எடுத்து நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்கலாம், எவ்வளவு வேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த 500 பேக் வந்து அப்படியே ஃபாலோடா போய் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1000 பேக் போடலான்னு சார் பிளான் பண்ணியிருக்காரு. சார் இப்ப எப்படி சார் எத்தனை பேக் பண்ணிருக்கீங்க, இதுக்கு எந்த மாதிரி மிக்சர் சாயில் மிக்ஸ் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 500 பேக் நம்ம போட்டிருக்கோம். கடந்த ஏப்ரல் மாசம் போட்டோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, அதாவது இது அடிவுரம்னா அதை அங்க நம்ம பாலி பேக்கை வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3/4 அடி இருக்கும். இது டயாமீட்டர். இது ஹைட் வந்து ஒரு 3 அடி இருக்காது, ஒரு 2.5 அடி இருக்கும். இதை எப்படி ஃபில்லப் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபுல்லா மண்ணு, ஒரு லேயர் மண்ணு போடுவோம், ஒரு லேயர் வந்து சாணியர், அப்புறம் ஒரு லேயர் மண்ணு, ஒரு லேயர் சாணியர். இந்த மாதிரி 3 லேயர் மண் வரும், 3 லேயர் வந்து சாணியர் வரும். நல்லா மக்கிய சாண உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 500 பேக் வந்து ஒரு டிப்பர் சாணி நம்மளுக்கு தேவைப்படும். நல்ல மக்குன சாணி தேவைப்படும்.
அந்த மாதிரி லேயர் போட்டதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை வெட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற நாற்று வந்து நாங்கள் போட்டது வந்து ஒரு நாற்று ஒவ்வொரு பைக்கும் நாங்கள் வச்சுருக்காங்க. அதோட வளர்ச்சி தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதோட வளர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஈல்டு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மணலாட்டம் இருக்கும். நல்ல ஈல்டு கிடைச்சிருக்கு. பார்ட் 2ல வந்து நான் உங்களுக்கு அதோட ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு போகிறேன். சார் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம எப்படி வந்து ஒரு பேக் நம்ம எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணுங்கிறத நம்ம ப்ரிப்பேர்டு நம்ம காட்டலாம். இந்த பேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி எவ்வளோ சார் இருக்கும்? இப்போ ஒரு ரூபா வச்சு 2 ரூபா வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன சார் ரீசனுங்க சார்? இப்போ வந்து நம்ம போன வருஷம் வச்சதுல இப்போ அறுவடை நிலைமைக்கு வந்திருக்குல்ல. இப்போ வந்து இது வந்து அடுத்த மாசம், இந்த மாசம் எண்டுல இல்லாட்டியும் அடுத்த மாசம் 15 தேதியில நம்ம அறுவடை பண்ணிடுவோம். 11 மாசம் இல்லாட்டி 11 மாசம் அதான் கேப் விட்டா 11வது மாசம் எண்டுல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இதுல ஒரு பைக்கு கிட்டத்தட்ட நாங்க வந்து என்ன எங்களோட அசம்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் இருக்குங்கிற அசம்ஷன் நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. அதை நாங்கள் பிளான் பண்ணுறோங்க அந்த ஈல்டை தான். ஆனால் இப்போ வந்து இது வந்து என்னன்னா நாங்கள் 3 ரூபா வச்சிருக்காங்க. அதனால இடையில வந்து கேப் வந்து ஒரு 2 அடி தான். 1 2 3 ரூபா வச்சிருக்காங்க. நம்ம அந்த சருவு வந்து கீழே சாஞ்சிருக்கனால சரியா தெரியல. அந்த 3 ரூபா வைக்கிறீங்க. 3 ரூபாக்கும் இன்னொரு 3 ரூபாக்கும் இடையில கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் வச்சிருந்தாங்க. இவ்வளோ வளர்ச்சி ஆகும்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட மண்ணோட தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிற இங்கே விளையிற காய்கறி முதற்கொண்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தெரியும். அதனால இடையில 2 அடி கேப் விட்டதே எங்களுக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ண முடியல. அதனால இப்போ வச்சிருக்க பேக் எப்படின்னா 2 ரூபா மட்டும் வச்சிருக்காங்க. ஏன்னா சன்லைட் வந்து 2 பக்கமும் பட்டுச்சுன்னா நல்ல ஈல்டு அதிகமாக வரும். இது 3 ரூபா வச்சதுனால உள்ள ஈல்டு எப்படி இருக்குன்னு தெரியல, இனிமேல் தெரியும். சைடில் வச்சிருக்க ரோ வந்து நல்லா இருக்கு ஈல்டு பார்க்கறதுக்கு. வெளியில லீஃப் ஈல்டு நல்லா இருந்தாலே உள்ள ரூட் ஈல்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதான் பேசிக்கு. ஓகே சார். அதனாலதான் இப்போ என்ன பண்றாங்க புதுசா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு 2 ரோ, அதாவது காலையில 8 மணிலேருந்து வெயில் ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் வெயில் சன் செட் ஆகுற வரைக்கும் அந்த வெயில் ஃபுல்லாவே நம்ம பேக்ல படுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கு இப்போ. அதனால இதுக்கு நான் எக்ஸ்பெக்டட் ஈல்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 4 கிலோ ஒரு பேக் எடுக்கலாம்னு நாங்க ஒரு அசம்ஷன் பண்ணிருக்கோம். அதனாலதான் 2 லைனா வச்சிருக்கீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். மழை பாதிப்புனால ஒன்றும் படாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி பாய்ச்சணும், அது ஒன்று தான். வேற காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்லாம் ரொம்ப பெருசா ஒன்றும் வராது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 20 நாளைக்கு ஒரு வாட்டி பேசிக் உரம் வச்சா போதும். வெண்டிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள செலவாகாது, அதோட கம்மியாக தான் ஆகும். மெயினாக பயோ ஃபெர்டிலைசருக்குள்ள நிறையா போனீங்கனாலே போதும். பயோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. பாதி ஒரு 80% பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிட்டு ஒரு 20% நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கொடுக்கலாங்க. ஓகே சார், மொத்தம் வந்து 1000 பேக் சொல்லியிருக்கீங்க. 2 பேக்கு 3 அடி கேப் விட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேப் நல்லாவே விட்டுருக்குறாங்க. ஏன்னா புதர் மாதிரி வரும். இங்க பாருங்க நான் காட்டுறேன். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 3 லைனா வச்சிருக்காங்க, உள்ள போக முடியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொனையெல்லாம் மேல கிளிக்கிற மாதிரி உள்ள ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால வந்து நல்லா ஸ்பேசிஸா விட்டு 2 வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துச்சுன்னா, நல்ல லேண்ட் ஏக்கர் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லைன் வச்சுன்னா கூட நல்லா ஸ்பேசிஸ் விட்டு வச்சுன்னா இன்னும் ஈல்டு உங்களுக்கு வரதுக்கு அதிகமா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபில்லு நிரப்பிட்டாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல தண்ணியும் விட்டுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உஸ்மான் சொல்லிட்டு 15 ரகம்னு சொல்லிட்டு நாத்து வந்து வெட்டிவேர் நாத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி நடுறாங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நான் ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் செய்முறை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். மண்ணு வந்து எப்படி நிரப்புறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன் பாருங்க. மண்ணு கொட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். 2 அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 அடி பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மண்ணு கொட்டுறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் எருவு கொட்டுறாங்க. மக்கிய எரு கொட்டிடுறது. இந்த பேக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்குமா? 3 அடி இருக்கும். 2 அடி to 3 அடி இருக்கும். 3 அடியில வந்து ஃபர்ஸ்ட் மண்ணு கொட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எருக்குன சாணி எரு கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மண்ணு கொட்டணும் ஒரு லேயர்.
ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மண், அப்புறம் சாணி, மக்கின சாணி, அப்புறம் மண். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லேயர் மாற்றி நம்ம வந்து மக்கின பண்ணிட்டு மறுபடியும் கடைசியா மண்ணோட முடிச்சிடணும் மேல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலைல சீட்லிங் வச்ச மாதிரி நம்ம 3 சீட்லிங் மேல வச்சுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்ச வேண்டியதுதான். அப்புறம் ஒரு மாசத்துல இருந்து அப்புறம் அந்த மெடியூல் ஷெட்யூல் படி நம்ம உரம் வைக்கணும். ஓகே, மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் வந்து மண்ணு, 2 லேயர் வந்து பாத்தீங்கன்னா எருவும் போட்டிருக்குங்க சார். ஆமா, இதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லா பேக்குக்கும் சேம் வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கோசரம் ஒரு மாதிரி வாசம் காட்டுறதுக்கோசரம் இந்த பேக் எப்படி நிரப்புனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பேக்கும் வந்து ஃபில் பண்ணாங்க மக்களே. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி சொல்லுவோம், சீட் ட்ரீட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து நம்ம கடையில வாங்கிட்டு வந்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன்டசி, மேங்கோ சோப் 63%, வெட்டபிள் பவுடர் 12% வந்து பாத்தீங்கன்னா கார்பன்டசி கொடுத்துருக்காங்க. காசுல வந்து கிரீன். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால பாருங்க கிரீன்ல கொடுத்துருக்காங்க. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதை நேர்த்தி பண்ணணும் சார். ஏன்னா ஃபங்கஸ் வந்து நம்ம மண்ணில் என்ன பூச்சி என்ன இது இருக்குன்னு சரியா தெரியாது, உள்ள கிருமிகள் என்ன இருக்குன்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி வைக்கிறதா பெட்டர்பாங்க. இதுல எத்தனை லிட்டர் சார்? ஒரு 5 லிட்டர் பக்கமா தண்ணி வச்சிருக்காங்க. இதுல 5 லிட்டர் தண்ணி இருக்கு. இதுல லிட்டருக்கு ஒரு 5 கிராம்ஸ் போல வச்சுக்கலாம் நம்ம. சரி சரி. 5 லிட்டருக்கு ஒரு 20 கிராம், 25 கிராம் அளவு வச்சிருக்காங்க. இது ஏறக்குறைய ஒரு 20 கிராம் இருக்கும். இது 5 லிட்டர் தண்ணியில நம்ம இது பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். குச்சி எடுத்து கலரா வந்துருச்சு பாருங்க. மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இதுதான் இதோட நாத்து. இதுதான் வெட்டி வேறுங்க. குஸ்மால் 15 சொல்லிட்டு எடுத்து போடுங்க. இதுல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்து நாத்து எடுத்து அதுல போடுறாங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெடணும். அதுக்கு மேல வைக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே 10 நிமிஷம் கூட நிழலே வச்சிருந்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் டேரக்டா ஃபீல்ட்ல நம்ம வச்சு நம்ம அப்படியே பிளான்டிங் பண்ணிடணும். ஓகே சார். பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நாத்து அதுல ஊற வச்சுட்டாங்க. இப்போ எடுத்து இதுல வந்து பக்கெட்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிளான்டிங் பண்ண போறாங்க. எடுத்து அவங்களுக்கு போயிட்டு எப்படி பண்றாங்க என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல சனி மூலையிலிருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இது சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. அது சீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது இது பிற்பாடு நான் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஏன்னா டைம் வந்து குயிக்கா முடிஞ்சிடும். ஏன்னா நல்ல நேரம் பார்த்து நெடணும்ட்டாங்க. சார் நெடுங்க சார். வெட்டியர் சப்ளிங்ஸ் வந்து நடுறாங்க பாருங்க. ஓகே ஓகே சார். நெடுங்க சார். சூப்பர் சார். ஒரு பைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இது வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இறந்துறது மறுபடியும் திருப்பி 5 நாள் 20 நாள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இதுல எது ஒண்ணு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முளைச்சு வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு 3 மாதிரி வைக்கிறாங்க. ஆல்ரெடி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈரமா பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் ஆமாங்க சார். பாருங்க மணல் மாதிரி இருக்குது பாருங்க. இதுலதான் நல்ல ஈல்டு growth வருங்க. இதெல்லாம் ஈரமா இருக்குது பாருங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாத்து நடுறதுக்கு வெட்டி வேறு நடுறதுக்கு முன்னாடி மண்ணு கொட்டி இந்த பேக்ல பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே ஈரப்பதம் பண்ணி வச்சிருங்க. மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாத்து நட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிளான்டிங் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ. நட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்படியே சைட்ல வந்து அனுப்பிச்சு நாத்து வைக்கிறாங்க. இப்ப நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா இதுல வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இது நெட்டிருக்காங்க. எதனால 3 நடுறோம்னா வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒண்ணு இந்த இடத்துல நெட்டிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நடும்போது சில இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து இறந்துருதுங்க. அதனால 3 இது நடும்போது ஏதாவது 3ல 1 போனாலும் இல்ல 2 போனாலும் 1 வந்து ஒரு பேக் கண்டிப்பா வந்துடும். இந்த மாதிரி 1 இறந்து போச்சுன்னா மறுபடியும் திருப்பி நடுறதுக்கு 15 நாள், மறுபடியும் அது இறந்துச்சுன்னா மறுபடியும் 20 நாள். இது வந்து பாத்தீங்கன்னா மாசக்கணக்கில் எடுத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டூரேஷன் வந்து அதிகமா போயிடும் ஈல்டு கிடைக்கிறது. அதுக்கோசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் 3 ட்ரையாங்கிள் ஷேப்ல நட சொல்லியிருக்கு. எப்படி நடுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நட்டதுக்கு அப்புறம் இந்த சைட்ல வந்து லைட்டா வேறு தெரியாத அளவுக்கு மண் அணைச்சு விட்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தண்ணி போட்டு ஈரம் போட்டு நம்ம நினைச்சு வச்சுட்டாங்க மண்ணை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், ஒரு 2 மாதம் கழிச்சு இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்ஸ் நட்டுட்ருக்காங்க. இந்த சீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்மால் 15 சொல்லிட்டு ரகம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் வாங்கினோம். ஒரு 3000 நாற்று 1000 பேக் வாங்கினோம் 3 நட்டுறதுக்கு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாங்கினோம். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கு நாற்று ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இது வந்து பாருங்க ஆல்ரெடி இப்போ இது வந்து பிளான்டிங் பண்ணது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பிளான்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து மண் நிரப்பினதெல்லாம் இவங்க அக்கா தான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் நிரப்புறதுக்கு எடுத்துக்கிச்சுங்க. எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. நெட்டுட்டு முடிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கவும் சாண்டி சைடில் ஹோஸ்டல் ஏரியாவா, அதனால் வந்து அப்படியே டக்குனு ட்ரை ஆச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்று வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் வந்து 3 சாப்ளிங்ஸ் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் அப்படியே வச்சிருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வருங்க, அப்படியே ஸ்ப்ரே காட்டிட்டு இருக்காங்க வெயிலுக்கு. பாருங்க அப்படியே தண்ணி பிடிச்சி விட்றாங்க பாருங்க. தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே தேங்கி நிற்கிது பாருங்க. அப்படியே பரவாயில்ல ஒரு காட்டுறாங்க. மக்களே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெட்டிவேர் விவசாயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் எங்கே வாங்குறது, உங்களுக்கு யாராவது நீங்கள் இந்த யாரையும் இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணணும், நீங்கள் க்ரோ பேக் வந்து கல்டிவேஷன் பண்ணணும், இந்த வெட்டிவேர் வந்து கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கோசரம்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்து எப்படி வந்து எங்கே வாங்கணும், நாற்று எங்கே வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோ பேக்கில் வந்து இந்த மண்ணை எப்படி ஃபில் பண்ணணும், சாப்ளிங்ஸ் எப்படி வந்து நம்ம ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து நம்ம பிளான்டிங் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வளருது, அது இல்லாமல் இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி வந்து பயோவில் ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.